தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர், நிறுவன தலைவர் திரு சா கருப்பையா அவர்கள். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக தமிழகத்தில் கொலை கொள்ளை வழக்குகள், பாலியல் அத்துமீறல்கள் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் அதிகரித்து வண்ணம் உள்ளதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. மட்டுமில்லாது போதை, கஞ்சா போன்ற விஷயங்கள் மாணவர்களிடையே சமூகத்தில் அதிகரித்து வருகின்றது என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதோடு நாம் பார்க்கும் பொழுது பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அத்துமீறல்கள், கொடூரங்கள், சாதிய பாகுபாட்டினால் நடைபெறுகின்ற மிக மோசமான நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு கருப்பையா. அது குறித்து பேசுவதற்காக அவர் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். ஐயா வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஒரு அரசாங்கத்திற்கு, அது எந்த அரசாங்கமும், எந்த அரசாங்கம் வேண்டுமென்றால் இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு அப்படின்றது மிக முக்கியமாக பார்க்கப்படும். ஏன்னா பொதுமக்களோட அமைதி சார்ந்த ஒரு விஷயம். நாள்தோறும் அது செய்திகளாக வரும்பொழுது ஒரு சாமானியனுக்கும் அது பெரிய மன உளைச்சலை தருகின்றன. பேப்பர் பார்த்தா ஒரே கொள்ளையாக இருக்குது, கற்பழிப்பாக இருக்குது, பாலியல் சீண்டல்களாக இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் கூட நாளிதழ்களை புரட்டும் போது நம்ம குடும்பத்தில் கூட அதை பேசுவதை பார்ப்போம். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லும் போது காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சரோட அது துறை என்பதால் ரொம்ப கூடுதல் கவனம் பெற வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படி தான் இருக்குதா அப்படின்னா இல்லைன்றது தான் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் அரசாங்கத்தின் பால் அல்லது அரசு சார்ந்த விளக்கங்கள் எப்படின்னா இது குற்றங்கள் தான், இது ஒட்டுமொத்தமாக குற்றங்களை தடுத்து விட முடியுமா, எல்லா ஆட்சியின் போதும் குற்றங்கள் நடைபெறும் தானே, ஒரு கொலையை கொள்ளைகள் நடைபெறுவது இயல்பு தானே என்ற ரீதியில் தான் அந்த விளக்கங்கள் தரப்படுகிறது. நடவடிக்கை எடுக்கிறார்கள், புள்ளி விவரங்களை அடுக்குகிறார்கள். அந்த ஆட்சியின் போது இவ்வளவு கொலைகள் நடந்தது, இப்போது இவ்வளவு தான் நடக்கிறது, அந்த ஆட்சியின் போது இவ்வளவு குற்றங்கள் நடந்தது, இப்போது இவ்வளவு தான் நடக்குது அப்படின்றது அந்த ஏற்ற இறக்கங்களில் புள்ளி விவரங்களை அடுக்குகிறார்களே தவிர, ஆனால் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட வேண்டும். அதற்கு தானே காவல்துறை, அதற்கு தானே உங்களை நம்பி வாக்களிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் ஒரு தரப்பினரால் வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க திரு கருப்பையா? நன்றி. ரெண்டு விஷயங்களை நம்ம நீங்கள் முன் வச்சீங்க, போதை மற்றும் கஞ்சா. அதில் காவல்துறையுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? சமீபத்தில் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு எஸ்ஐ கைது செய்யப்பட்டிருக்கார், பார்த்துருப்பீங்க. ஒரு ஊனமுற்றோர் அவரை கைது செய்கின்ற பொழுது அவரிடம் இருந்த நகை பணத்தை அந்த எஸ்ஐயை கொள்ளையடித்தாருன்னு தான் சம்பவம். அது மீடியாவில் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அவர் பணி நீக்கம் பண்ணுறாங்க. அதோடு அந்த செய்தி நிறைவு பெறுகிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் பரமத்தி அப்படிங்கிற ஒரு ஊர், பரமத்தி காவல் நிலையம். அந்த பரமத்தி காவல் நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட ஒரு மாணவி, 26 வயது மாணவி கடந்த 25/5 ஒரு புகார் கொடுக்குறாங்க, 2025. அது தனக்கு யாருன்னே தெரியாத பல நபர்களால் தொலைபேசி மூலமாக ஆபாச மிரட்டல், அவருடைய இச்சைக்கு தன்னை அழைப்பது, அரை நிர்வாணமாக படம் எடுத்து மார்பிங் செய்து வெளியிடுவது, இது போன்ற குற்றங்கள் நடக்குது, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, என்னால் படிக்க முடியலைன்னு அந்த பொண்ணு போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு காவல்துறையினுடைய, தென்னிலை காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தருடைய பையன், தங்கத்தமிழ் முதல்வன், பேர் அழகான பேர், தங்கத்தமிழ் முதல்வன். அவர் பேரை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காவல் நிலையத்தில் இருந்த சார்பு ஆய்வாளர் ரம்யாங்கிற ஒரு அம்மா, அவங்களும் ஒரு பெண்ணு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தங்கத்தமிழ் முதல்வன் பேரை மறைச்சிட்டு அவங்க சொல்ல ஒரு ஏட்டு நடேஷனுங்கிற ஒருத்தர் டிக்டேட் பண்ணி ஒரு பெட்டிஷன் எழுதி இந்த பொண்ணை எழுத சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கிட்டு போமா விசாரிக்கிறோன்னு விட்டுறாங்க. இந்த தகவல் காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண், ஒரு ஏழை பெண், உழைக்கும் சமூகத்தைச் சேர்ந்த சாதாரண அடித்தளத்திலிருந்து முதல் பட்டாதாரியாக வந்த அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்கிற செய்தி தங்கத்தமிழ் முதல்வனுக்கு பரிமாறப்படுது. 20 காவலரின் மகன், ஆமாம், சார்பு ஆய்வாளருடைய மகனுக்கு, சண்முகத்துடைய மகனுக்கு.
அந்த செய்தி பரிமாறப்பட்டவுடன் 26ஆம் தேதி அந்த தங்கத்தமிழ் முதல்வனும் ஏற்கனவே அந்த மாணவிய தொலைபேசியில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த பாலமணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர், அவன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு, 2 பேரும் நேரடி அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்களை கதவை தட்டி மிரட்டி ஆசிட்டை ஊற்றிடுவோம் மூஞ்சில், வெளியே வாங்கடி, எங்களை நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்குறீங்களா, எங்களை போலீஸில் புகார் விட்டு எங்கள் நசரை கூட பிடுங்க முடியாதுன்னு பகிரங்கமாக மிரட்டுறாங்க. பொதுமக்கள் இந்த சம்பவத்தை பார்த்து ஓடி வந்தும் 2 பேரும் ஓடிடுறாங்க. இந்த சம்பவம் 27ஆம் தேதி காவல் நிலையத்துக்கு போகுது. 27ஆம் தேதி காவல் சரி நாங்கள் விசாரிக்கிறோம் போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 29ஆம் தேதி தான் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் எஸ்ஐ மீண்டுமாக பாலமுருகனை மட்டும் விசாரித்து விட்டு இந்த பெண்ணிடம் இனிமேல் உனக்கு அவன் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோனை வாங்கி, அந்த பொண்ணோட செல்ஃபோனை வாங்கி அந்த ஆபாச படத்தில் அழிக்கிறாங்க. அந்த பையன் தன்னுடைய அம்மாவோட நிர்வாண படத்தை வச்சுருக்கிறான், அதையும் அழிச்சிருக்கிறாங்க. அந்த எஸ்ஐ தங்கத்தமிழ் செல்வனை முதல்வனை வழக்கிலே சேர்க்காம இனிமேல் அவன் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். இந்த பொண்ணை ஏமாற்றி நகையெல்லாம் பிடிங்கிருக்காங்க, அதை ஜூலை 7ஆம் தேதி கொடுத்துருவான், நீ கையெழுத்து போடுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் உடன்படாதனால திரும்ப போயிடுறாங்க. இது 29ஆம் தேதி நடக்குது. 30ஆம் தேதி கரூர் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் சார்ங்கிற ஒருத்தரை போய் நேரடியாக நாங்களே சந்திக்கிறோம். இந்த தகவல் எனக்கு வந்தோன்னா அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்குறோம். அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் 39ஆம் தேதி காவல் நிலையத்தை விசாரணை நடத்தப்படுது. 31ஆம் தேதி 2 மணி நேரம் அந்த பொண்ணை தனிமையில் உட்கார வச்சு விசாரி, ஒரு பெண்ணை வந்து டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தனிமையில் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை அனுமதிக்கலை, கூட இருக்கிற உறவினர் அனுமதிக்கலை, யாருமே அனுமதிக்காமல் 2 பேரும் காவல் ஆய்வாளரோ அல்லது ஆண் காவல் ஆய்வாளர், ஆண்கான ஆவலாயரும் ரம்யா எஸ்ஐ உதவி ஆய்வாளரும் 2 பேரும் சேர்ந்து. ஆனால் சட்டப்படி ஒரு பெண்ணை விசாரணைக்கு உட்படுத்தப்படுறப்போ அவங்க வேண்டிய பெண் காவலர் பண்ணணும், கூட அவங்க விரும்பினா யாரை வேணும் துணைக்கு வச்சு இருக்கலாம். பெற்றோர் இருந்தது பெற்றோரோ வழக்கறிஞரோ ஒரு சமூக ஊழியரோ அல்லது அவங்க உறவினரோ யாரும் இல்லை என்ற இடத்தில் பெற்றோர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்றது சட்டம். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் யாருமே அனுமதிக்காம அந்த பொண்ணை 2 மணி நேரம் விசாரணை நடத்தி அதுவே சட்ட விதிமுறைகள் அல்லவா, பயங்கர வயலேஷனை தரா. அதை சட்டம் மீறி விசாரணை நடத்தப்பட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயது 28, ப்ராசிக்யூஷன் கேஸ் போடுவான், ஆகையினால நீ சமாதானமாக போயிடும். மிரட்டுகிறார்கள், மிரட்டி எழுதி வாங்க முயற்சிக்கிறாங்க. அது மிரட்டல் உண்மையா? உண்மை, அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதை வந்து பதிவு செய்கிறோம். மிரட்டுவது காவல் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும். அப்போ அங்கே கையெழுத்து போடணும்னா அவங்க பெற்றோர் வந்து கையெழுத்துலாம் போட முடியாதுன்னா நாங்கள்லாம் இருக்கிறோம். அப்போ அந்த விசாரணை இப்போ கூட்டிகிட்டு வந்துடுறோம். 1ஆம் தேதி திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் ஐபிஎஸ்ஸையும் சந்திக்கிறோம். ஐபிஎஸ் அவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தனிமையாக விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறை. அந்த தங்கத்தமிழ் முதல்வர் நேரடி விசாரணையில் இறங்குகிறார், அது சரியாக தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆனால் நேரடியாக சந்திக்கிறோம். அவர் திருச்சியில் அவர் அந்த பொண்ணை நேரடியாக விசாரிக்கிறாரு. விசாரித்து நடவடிக்கை உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. ஏடிஎஸ்பி சந்திச்சிட்டோம், டிஐஜியை சந்திச்சிட்டோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் வருண்குமார் ஐபிஎஸ் நேரடி களத்தில் இறங்கிவிட்டார். என்ன பிரச்சனை? அவரோட ஒரே காரணம் அவர் உத்தரவு போட்டால் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி ஒபே பண்ணி தான். அதுக்கு ஒரே காரணம், ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் பையன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான், அவனை பாதுகாக்கணும். ஒன்றும் இந்த கேங்கு ஒரு பெரிய நெட்வொர்க்காக பண்ணியிருக்காங்க. 13-14 பிள்ளைங்க மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகவல் வருண் ஐபிஎஸ்ஸிடம் சென்றிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா? இல்லை தாராளமாக நம்பலாம். உறுதியாக நம்ம காவலரோட பையன் அப்படின்றது போயிருக்கோம். ஆமாம், எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கோம், நாங்களே சொல்லி இருக்கிறோம், எழுத்துப்பூர்வம் மனுவே கொடுத்துருக்கோம்ல. ஸோ வாய்ப்பில்லை, அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தான். எழுத்துப்பூர்வமாக மனுவாக கொடுக்குறோம். நாங்கள் நேரடியாக பதிவு பண்ணுறவர் முன்னாடி அந்த பொண்ணையும் அவர் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு தான் முதல்ல பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணை வந்து அவன் மிரட்டுறான். அந்த பொண்ணு ஒத்துக்க முடியாது, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவன் தன்னுடைய தவறான அணுகுமுறையில் அந்த பொண்ணு மிரட்டுறதுனால அந்த பிள்ளை அவன் பொண்ணை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் தான் பாலமணிகண்டனுக்கு தங்கத்தமிழ் முதல்வன் தான் நம்பரே ஃபார்வர்ட் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு கும்பல் வந்து ஒரு நெட்வொர்க் கும்பலாக சேருது. வெள்ளக்கோயிலேருந்து கஞ்சா வந்து பரமத்தில் விற்பனை பண்ணுறாங்க. கூட்டு பாலியல் முயற்சி தான் அது. கூட்டு பாலியல் மட்டும் இல்லை, 13 மாணவிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அதில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி கூட சிக்கலை 13 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க? ரகசிய விசாரணை. இது புள்ளி விவரமாக இன்னைக்கு நக்கீரில் 4 பக்க ஒரு செய்தியாகவே வெளியே வந்திருக்கு. பொள்ளாச்சியை மிஞ்சிய பாலியல் கொடூரங்கள் அப்படின்ட்டு. காவல்துறை என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. தமிழக அரசுக்கும் அனுப்பிச்சாச்சு, மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சாச்சு, மகளிர் ஆணையத்துக்கு அனுப்பிச்சாச்சு. என்ன செய்கிறது? இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை உயர் அதிகாரிகள் கவனத்துக்கும் கொண்டு போயாச்சு. இப்போ இது நேரடியாக தமிழக முதலமைச்சர் தான் அதில் தள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. எல்லா வழக்குக்கும் முதலமைச்சரே மானிட்டர் பண்ணுறது முடியாத விஷயம். முடியாது. அது உளவுத்துறை மூலமாக இப்படியான ஒரு சிக்கலான நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிலை எல்லாம் இப்போ குற்றம், அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக நாள்தோறும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்புகின்ற பல்வேறு கேள்விகள், அறிக்கைகள், குற்றச்சாட்டுகள். ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான சம்பவங்களை உளவுத்துறை உறுதியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே. உளவுத்துறை கவனத்தமாக எடுத்துக்கிறோனோ அதை தமிழக முதல்வர் கவனத்தை கொண்டு போகணும், நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதான் சொல்கிறேன். ஏன்னா இவை எதுவுமே நடைபெறவில்லை. 25/5 புகார், 25/5 புகார். இன்னைக்கு தேதி ஏறக்குறைய 15-17 நாட்கள் ஆச்சு. எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல. முழுக்க மெத்தனம் காட்டுது. இதுதான் காவல்துறைக்கு மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை பலப்படுத்துது. இதில் கஞ்சாவியாரையும் தலைப்படுறான், சாரா விற்கிறவனும் தலையிட்டு இருக்கிறான். முதலமைச்சரோட துறை நேரடி முழுக்க அவருடைய துறை, அவர் கண்காணிக்க வேண்டிய துறை. இது இவ்வளவு பெரிய சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரிய அதிருப்தி எழுப்பியிருக்கு. இன்னைக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை இருக்கு. இதை அரசு உன்னிப்பாக கவனிக்க வேணுங்கிறதான் தலித்து விடுதலைக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இப்போ நம்ம பேசியது போல கருப்பையா, ஒரு சத்துணவு ஒரு ஊழியர்கள் அல்லது சத்துணவு இருக்குன்னா அது கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ரேஷன் கடையில் ஊழல்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்க, அப்படிதான் போகும். அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அப்போ காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சர் அவர் தான் இது கண்டிப்பான பொறுப்பு ஏற்க வேண்டும். முழு பொறுப்பு அவர் தான். அப்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதலமைச்சருக்கு இது ஒரு வேலை இல்லை, பல்வேறு வேலைகள், புரிந்து கொள்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு விவகாரங்கள் வரும்போது கூட அவருடைய கவனத்திற்கு வர வேண்டும், அதிகாரிகள் சொல்ல வேண்டும், அதை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது அதிகாரிகளோட மெத்தனை போக்கா, கவனத்திற்கு சொல்லனா இது சொல்லணும், தப்பு, அது சொல்லாததும் ஒரு குற்றம் தான். ஆமாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, முழுக்க இப்போ அதிகாரியுடைய தவறு தான். ஏன்னா ஒன்று அந்த பெண்ணை தனிமையில் விசாரிப்பதே ஓவரான அதிகாரியோடைய தவறு. அது சட்ட பிரதானமாக இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது. இது மாதிரி விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. அப்போ இதை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு அதிகாரித்துறை சார்ந்த அமைச்சருக்கு இருக்கு. ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடிய விஷயத்தை கூட ஒருவேளை நீங்க சொல்கிற போது இவர் மறைக்கிறார்கள் என்றால் அப்போ இது ஒரு பெரும் சிக்கல் அல்லவா? கண்டிப்பாக இது அதிகாரியுடைய முழு மெத்தனம். சாதாரண அடித்தளத்தில் இருக்க அதிகாரியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொண்டு போகிறோம், டிஐஜிட்டு கொண்டு போகிறோம், அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா இது என்ன செய்யுது? அப்போ அதிகாரிகள் இதில் முழு கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான். அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் அந்த விவகாரத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது சில மாதங்களிலே தீர்ப்பும் வழங்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய பேசு பொருளாக உள்ளது. அதற்கு ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் தொடங்குது, அது விட்டுருங்க. ஆனால் அப்படி ஒரு துரிதம் காட்டுது, அப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடிகிறது அல்லவா? கண்டிப்பாக. அப்போ அரசாங்கமும் காவல்துறை நினைத்தால், சட்டம் நினைத்தால் அப்படி செயல்படுத்த முடியும். ஒரு இடத்தில் ஒரு வழக்கிற்கு முடிகிறது, மற்றொரு இடத்தில் மற்றொரு வழக்கிற்கு சுணக்கம் காட்டுகிறது என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதில் 2-3 விஷயங்கள் தோழர் நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கேன். இப்போ நிர்மயா பாலே அந்த வழக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு, உலகம் முழுவதே பேசப்பட்டாங்க. இந்தியாவில் இப்போ எதிரொலித்த மிக முக்கியமான வழக்கு அது. சரி, அதுக்கப்புறம் பல நிர்பயா வழக்குகள் நடந்தேறிவிட்டது. அதுதான் இங்கே பார்க்க ஒரு விஷயம். அப்போ மீடியாவும் அரசு அதிகாரி எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த பாதிப்புக்கு உள்ளான பெண் யார், என்ன சமூகம், இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு பட்டியலின பெண்ணாகவோ அல்லது ஒரு கிராமத்தை சேர்ந்த ஏழை பெண்ணாகவோ அல்லது அரசியல் பின்னணி இல்லாத ஒரு உழைக்கும் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா முழுக்க அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை அரசு அதிகாரிகள் செய்கிறாங்க. அதில் தான் இன்றைக்கி பரமத்தின் நிலைமை. இதே இது வேறு ஒரு சமூகம், ஒரு அரசியல் பின்னணி, ஒரு பார்வை இருந்திருந்தால் நேரம் அது வேறு மாதிரி வெடிச்சிருக்கும், எல்லா மீடியாவிலும் வெளிவந்திருக்கும், அரசு உடனே வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்யும். இன்றைக்கி அது இல்லைங்கிறதான் நிர்பயா வழக்கிலேருந்து பல வழக்கில் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும்.
எல்லோரையும் ஒரே சமநிலையில் பார்க்க வேண்டிய ஒரு அரசாங்கம், அதிகாரிகள், அதுதான் அரசு. அதிகாரிகள். ஆமாம். நீங்கள் எதுக்கும் சாதி மத பேதம் இல்லாமல் பெரியவர் சின்னவர், அவர் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் அரசு சம்பளம் நம்மளுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு தருகிறார்கள். அதை உணராமல் தான் இப்போ இதுபடிய சம்பவங்கள் உறுதிப்படுத்துது. எவ்வளவு கூடுதல் கவனம் செலுத்தினாலும் இப்படியான சம்பவங்களில் வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேர் தானே வருது. அப்போ முதலமைச்சர் இதில் இன்னும் போதிய கவனம் செலுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் நியாயம்தான் இல்லையா? நியாயமான கோரிக்கை அது நம்ம நியாயம். நம்ம வந்து ஏன்னா இதனுடைய வெளிப்பாடு எங்கே வரும்னா ஒட்டுமொத்தமாக 2020 தேர்தலில் வெடிக்கும். அதிகாரிகள் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு வேறு துறைக்கு மாற்றப்படுவாங்க அல்லது வேறு மாவட்டத்துக்கு மாற்றப்படுவாங்க, போயிடுவாங்களே தவிர. ஆனால் அதனுடைய முழு பிரதிபலிப்பு இந்த ஆளும் அரசாங்கத்தை பாதிக்கும். அதனால் முழு கவனம் செலுத்த வேண்டியது தமிழக முதலமைச்சருடைய முழு பொறுப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த குற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு மாவட்ட அளவிலே இந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு ஆட்சி ஆளும் அரசு பொறுப்பேற்க முடியாது. அது நம்ம சொல்கிறது கூட ஒரு அபத்தம் தான். அப்படியான வாதங்கள் ஏற்படுவது அல்ல. அதற்காக தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாவட்ட அதனால மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், அந்த மாவட்டத்திற்கு அவர்கள் தான் முதலமைச்சர், அந்த மாவட்டத்திற்கு அவங்க தான் ஆளுநர். அப்படி தான் அவங்க கால் எடுக்கணும். ஆனால் அப்படியான ஒரு உரிமைகள் அவங்களுக்கு இருக்கா, இல்லை அவங்களுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, கைகள் கட்டப்பட்டு இருக்குங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுறாங்க. இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் எல்லாம் ஒரு முன்மாடல் அதிகாரியை தான் நம்மலாம் பார்க்குறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி கரூர் எஸ்பியும் நீங்கள் வருண்குமார் ஐபிஎஸ் முன்மாதிரி அதிகாரியை பார்க்குறீங்க. அப்போ அவர் விசாரணை மேற்கொண்டாரு, அதே தேக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே. தான் சொல்ல வரேன். ஒரு முன்வரம் பார்க்குறோம். ஆனால் இந்த வழக்கில் எல்லோரும் பார்வைக்கு போன பின்னாடி கூட சுணக்கம் காட்டுவது நம்முடைய பார்வை தவறோ, அதுதான் சொல்றேன். பார்வை தவறோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிலை இருக்குது. எனக்கு மாற்று கருத்துல. அப்போ அதற்கான காரணம் ஆராயும் போது அப்போ அது அரசியல் தலையீடு, அரசியல் குறுக்கீடு, இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கும் தானே, இருக்கலாமே அப்படின்றத நமக்கு நினைக்க தோன்றுகிறது அல்லவா? டெஃபினெட்லி. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சட்டத்திலே சொல்லிட்டாங்க தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு, இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லியாச்சு. அரசியலமைப்பு சட்ட முகப்புரையில் எழுதுகிறாங்க. ஆனால் அரசு புள்ளிவிவரங்கள்படி தமிழ்நாட்டில் மட்டும் 672 கிராமங்கள் இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது. கடந்த நேர்காணல் கூட நீங்கள் பதிவு பண்ணீங்க. சமீபத்தில் பார்த்தா கூட பல கிராமங்களில் இன்னும் கோயிலுக்குள்ளே போக முடியல, முடி வெட்ட முடியலை, திருமணம் பண்ணவங்க திருமணம் நடத்த முடியல, மயானங்கள் இல்லைங்கிறத பல தடவை நம்ம வழி பிறகு கூட புதைக்க முடியலன்ற நிலை இருக்குது. அதுதான் மயானமே இல்லை. அவன் செத்துட்டா கூட அவனை கொண்டு புதைக்கிறது. வாழும்போதே உரிமையை இழந்து வாழ்கிறார்கள், செத்த பிறகு கூட புதைக்க கூட விட மாட்டேங்கிறா. யதார்த்தமான நிலை. இந்த 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வந்தும் கூட இன்னும் செவி சாய்க்கலைங்கிறது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய, வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். தலித் விடுதலைக்கு பார்க்குறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்க்கும் பொழுது நாள்தோறும் வரக்கூடிய செய்திகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்குறோம். இப்போது சமீபத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிர்பயா நாடு முழுவதும் ஒரு காலத்தில் பேசப்பட்ட வழக்கு, சமீபத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு நாடு முழுவதும் பேசப்பட்டு வந்த வழக்கு மாதங்களிலே அதற்கான தீர்வுகளும் கிடைத்து விட்டது, தண்டனை அறிவிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டது. இருப்பினும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு மீது கூட நிறையா விமர்சனங்கள், அது தொடர்பாக ஆட்சியாளர்கள் மீது நிறைய விமர்சனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது குறிப்பாக சரியான குற்றவாளி இல்லை, இன்னொரு குற்றவாளி இருக்கார் அப்படின்லாம் கூட ஒரு மிகைப்படுத்தி பேசுகிறது. யார் அந்த சார் அப்படின்னு எதிர்கட்சி கேட்குது. அதை கூட நிறைய பேர் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இது சரியான போக்கா? அதாவது ஒரு குற்றம் நடக்குது, அதை வந்து நீங்கள் சரியாக அட்ரஸ் பண்ணலன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். மிக சரியான ஒரு துரித நடவடிக்கை எடுக்கும் போதும் அல்லது எடுத்த பிறகும் அதன் மீது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற ஒரு போக்கு வந்து சரியா? அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, 2 விஷயங்கள். நீங்கள் இந்த பாலியல் வன்முறை சம்பவங்களில் ஒரு தனி பெண் பாதிக்கப்படுகிறாள்னா நிச்சயமாக ஒரு தனிநபரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு கூட்டு பாலியல் 6 பேர் 7 பேர் 10 மாணவிகள் அப்படி பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு பொள்ளாச்சி சம்பவம், அதில் ஒரு தனிநபராக நிச்சயமாக செஞ்சுருக்க முடியாது. செயலுங்கிறது தான் பகிரங்கமாக வந்த விஷயம். அதுலேயும் கூட அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க அழுத சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுலேயும் ஒரு அமைச்சருடைய பையன்லாம் பிரபலமாக பேர் வந்துச்சு. ஓப்பனாக சொன்னால் பொள்ளாச்சி ஏடிஎம்கே அமைச்சர், அவருடைய பையன் பேர்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப வலுவாக அவர் தான் தலைமைன்னு பேர் வந்துச்சு. காலப்போக்கில் அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறிச்சு. அப்போ பார்த்தோம்னா அந்த பையன் இப்போ வழக்கில் இல்லவே இல்லை, மூடி மறைக்கப்பட்டார். மற்ற நபர்களுக்கு தண்டனை. அதே தான்
அண்ணா பல்கலைக்கழகம். ஏன்னா அவர் தனிநபராக ஞானசன் மட்டும் செஞ்சிருப்பாராங்கிற நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, அரசியல் பின்னணி இருக்குது, பல பெண்களை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு பின்னாடி நிச்சயம் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம், அதான் நான் முதலே சொன்னேன், அந்த பாதிக்கப்படுகின்ற பெண்கள் யாராக இருக்கிறாங்க, அவங்க அரசியல் பின்புலம் என்ன, அவங்க அரசியலுடைய பலம் என்ன, என்ன சமூகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் காவல்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, அரசும் சரி தன்னுடைய கடமையிலும் தவறுறாங்க தான் என்னுடைய புரிதலாக பார்த்துங்க. அது பொள்ளாச்சி வழக்கிலையும் சரி, அண்ணா பல்கலை வழக்கிலும் சரி, நல்ல உதாரணமாக நம்ம எங்கனால தலித் இப்போ இருக்கிற ஊடக வெளிச்சமாக இருக்கட்டும் அல்லது சமூக ஊடக இந்த சூழலில் ஒரு வழக்கெல்லாம் அப்படி நம்மளால் மூடி விடவே முடியாது இல்லையா? மொபைல் வச்சிருக்க எல்லாமே இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படியாகிலும் இது வெளி உலகிற்கு வந்தே தீரும் என்பதை உணராமல் இருக்கிறதா காவல்துறை? நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட பாகுபாட்டின் அடிப்படையில் சுணக்கம் காட்டப்படுது, ஏற்றத்தாழ்வு சாதி ரீதியா, மத ரீதியா, பொருளாதார ரீதியா ஒரு வழக்கிற்கும் இன்னொரு வழக்கிற்கும் ஏற்றத்தாழ்வுகள் காட்டப்படுகிறதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது எல்லாமே பொதுவெளிக்கு வந்து விடுமே? இல்லை, பொதுவெளிக்கு வருது உண்மைதான். இல்லை, நான் தான் சொல்ல, இப்போ காங்கேயம் பரமத்தி சம்பவத்தில் கூட பொதுவெளிக்கு வராமல் இருந்து இன்னைக்கு வந்து பொதுவெளிக்கு வந்திருக்கு. ஒரு நக்கீர நாளிதழில் 4 பக்கம் ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க, ரேப்பராகவே முதல் பக்கம் அட்டைப்படமாகவே இது போட்டிருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க காவல்துறை? குறைஞ்சபட்சம் வழக்கு கூட பதிவு செய்யலையே. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் வழக்கு கூட பதிவு செய்யலையே. இதை எங்கே நாங்கள் பார்க்குறது? அப்போ இந்த சுணக்கம் இருப்பது என்பதற்கு நம்ம ஒரு உதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மைதான் அப்படின்ட்டு எல்லா வழக்கிலும் நேர்மை நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, செய்கிறாங்க. ஆனால் யாரை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாக்கிற அவசியங்களையும் தேவைகளையும் சரியாக செய்யுது காவல்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, அரசும் அதற்கு உடந்தையாக இருக்குங்கிறது தான் தலித் விடுதலை இயக்கம் பார்க்குற பார்வை. ஆனால் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது, இப்படியான விவகாரங்கள் ஆளும் அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக யார் இருந்தாலும் அரசியலாக்கப்படுகிறது, எதிர்கட்சிகளால் அரசியலாக்கப்படுகிறது. அதை சார்ந்திருந்த கட்சிகள், சார்ந்திருந்த இயக்கங்கள் ஒரு விஷயத்தை ஊதி பூதாகரமாக்குவதும், ஒரு பெரிய விஷயத்தை கூட பலூனை போல் உடைத்து விடுவதுமாக இந்த போக்கும் நடக்குது. நிச்சயமாக அது பொள்ளாச்சிலையும் அப்படி தான் இருந்துச்சு, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்படியான நிலைகள் இல்லை, இந்த போக்கு ரொம்ப வேதனைக்குரியது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எதிர்கட்சி குற்றம் சொல்கிறதும், எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஆளுங்கட்சியை குற்றம் சொல்கிறதும், இது மாறி மாறி செய்யக்கூடிய அவர்களுடைய தவறு. ஒரு பெண் அவங்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய மரியாதை, அவங்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நான் அவங்க மேலே குறை சொல்கிறது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, என் காலத்தில் இவ்வளோ குற்றம், இவங்க காலத்தில் இவ்வளோ குற்றம், இப்படி கம்பரிஷன் பதிவு செய்கிறார்களே, அதைத்தான் பதில் சொல்ல. இல்லை, நாங்கள் நிரந்தர தீர்வு கொண்டு வந்திருக்கிறோம், சமூக நீதிங்கிறோம், திராவிட மாடல்ங்கிற. எது சமூக நீதி? எங்கள் ஆட்சி காலத்தில் இது நடைபெறவே இல்லை என்பது தானே வெற்றி. சமூக நீதி வெற்றியாக இருக்க முடியும். அதுதான் சமூக நீதியை பார்க்க. 400 நடந்தது, இப்போது 389 நடந்திருக்கிறது அப்படிங்கிறது சமூக நீதியை பார்க்க முடியாது. அது வந்து கம்பரிஷனுங்கிறது டோட்டலி வேஸ்ட். எங்களை பொறுத்தளவுக்கு நான் அவங்கள விட பெட்டர் இல்லை, அவங்களோட அப்படிங்கிற அந்த கம்பரிஷன் டோட்டலி வேஸ்ட். என் ஆட்சியில் இது நடக்கலை, இதுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ தலித் விடுதலை இயக்கமாக உங்களுடைய அமைப்பு சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் குறிப்பிட்டீங்க 600க்கும் சொச்ச கிராமங்களில் சாதிய பாகுபாடுகள் தமிழகத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு புள்ளி விவரப்படி, அரசு புள்ளி விவரப்படி சொல்லுங்கள். எந்த அடிப்படையில் அந்த பாகுபாடுகள் காட்டப்படுகிறது அந்த கிராமங்களில்? அதான் இன்றைக்கும் செருப்பு போடாத கிராமங்கள்லாம் இருக்குது. செருப்பு போட்டு அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தெருவுக்கு வந்து உள்ளே போக முடியாது. தண்ணி வந்து பொது குழாயில், தெரு குழாயில், பொது குழாயில் குடிக்க முடியாது. கோவில் நிறைய பல பிரச்சனை வந்து எழுந்துட்டுருக்கு. விழுப்புரத்தில் கோவில், சேலத்தில் கோவில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் மதுரையில் கோவில் பிரச்சனை. கோவிலுக்குள்ளே போய் சாமியை வழிபடுற உரிமை கூட இந்து மதம், நான் ஒரு இந்துன்னு சொல்லக்கூடிய பட்டேல் சமூகத்தை சேர்ந்து அந்த உரிமை மறுக்கப்படுது. சமீபத்தில் இந்த புதுக்கோட்டை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். விழுப்புரத்தில் அதே நிலைமை, புதுக்கோட்டையில் அதே நிலைமை, சேலத்தில் அதே நிலைமை, திருப்பூரில் 20 ஆண்டுகளாக கோயில் பூட்டப்பட்டிருக்கு. அருந்தேறு மக்கள் கோயிலுக்கு உள்ளே போனதுனால தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி 20 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கு. என்ன மாற்றம்? அதிமுக வருது, திமுக வருது, மாறி வராங்களே. ஆனால் சமூக நீதிங்கிறது கேள்விக்குறியாக தானே இருக்குது, எங்கேயுமே இல்லையே. அதான் முதலே சொன்னோம், மயானமே இல்லையே, செத்து போன புதைக்கிற மயானமே இல்லையே. இதெல்லாம் எங்கே சொல்ல முடியும்?
இதை வந்து மாவட்ட நிர்வாகம் நினைத்தால் சரி செய்து விட முடியும் தானே? கண்டிப்பாக அதான் சொல்றேன். நம்ம கொலை கொள்ளை தொடர்பாக பேசும்பொழுதும் மாவட்ட நிர்வாகத்தோட தொடர்படுத்தி தான் பேசுகிறோம். ஏன்னா அதுதான் மாவட்ட நிர்வாகம். அதை செயல்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்புகள். ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அரசு குறிப்பிடக்கூடிய 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த சாதிய பாகுபாடுகள் இருப்பதை நம்ம புள்ளிவிவரங்களோட சொல்லும் போது அது சரி செய்து விட முடியும் தானே ஒரு மாவட்ட நிர்வாகம்? எது தடுக்கிறது? எது தடுக்குது அப்படின்னா, ஒன்று வந்து அங்கே இருக்கிற அரசியல் பலம். அது திமுகவாக இருந்தால் திமுக அமைச்சர் அல்லது அவங்க தலையிடுறது, அதிமுகவாக இருந்தால் அதிமுக அமைச்சர் அவங்க தலையிடுறது. அரசியல் பலம் நேரடியாக தலையிடுது. அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்போ அரசியல் சக்தியாக பட்டியலின மக்கள் அணி திரளாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இது தீர்வு இல்லைங்க. அணி திரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பல உதாரணம் சொல்ல முடியும். இன்றைக்கி பட்டியல் அமைப்பில் 76 அமைப்புகள் மேலே வளர்ந்துருக்கு. ஆனால் எல்லாரும் ஒரு காமன் புள்ளியை நிற்கிறாங்களான்னா இல்லை. திமுக பின்னாடி கொஞ்சம் பேரும், அதிமுக பின்னாடி கொஞ்சம் பேர். நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த 76 அமைப்பு இயக்கங்கள் குறைந்தபட்சமாக சொல்லுங்க, இன்னும் நிறையா எண்ணற்ற இயக்கங்கள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே ஒரு புள்ளியில் இருக்கிறாங்கன்னா பட்டியலின மக்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோன்ற புள்ளியில் தானே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன். அது இருந்தாலும் கூட ஒரு புள்ளியில் இணைகிறாங்களன்னா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது கோயில் பிரச்சனை, அது சமூகங்கள் பட்டியல் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் ஒத்த குரல் வருதாண்டா இல்லை. அங்கே தலைமை பிரச்சனை எழும்புது. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ தலைவரா, நான் தலைவரா, ஏன் கட்சி பலமா, உன் கட்சி பலமா, இதுதான் இங்கே பிரச்சனை. இதுக்கிடையில் சுயசாதி அடையாளங்கள், பட்டியலினத்துக்குள்ளேயே பறையர் உயர்ந்தவரா, பல்லர் உயர்ந்தவரா, அருந்தையர் உயர்ந்தவரா, இந்த சுயசாதி அடையாளங்களும் இந்த சமூகத்தை அழிக்குது. சுயசாதி அடையாளங்களும் அழிக்கப்படணும். இந்த ஆளுமை ஒருங்கிணைக்கப்படணும். இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுற பொழுது தான் பட்டியல் சமூகத்துடைய விடுதலை என்பது எளிதாக மாற்ற முடியும். இதற்கான முனைப்பு காட்டுகிறதா இந்த இயக்க அமைப்புகள் எல்லாமே சொல்கிறேன் நான். மற்ற அமைப்புகள் காட்டுறாங்களே, தலித்து விடுதலுக்கு எல்லா அமைப்பும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மாவட்ட பிரச்சனைனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் தலித் இயக்கங்களை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டு தலைமையில் முயற்சியில் எடுக்கிறது, கூட்டு முயற்சியாக வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறத தொடர்ந்து. அப்படி சமீபத்தில் என்ன செயல்பாடு நடத்துனீங்க? நிறையா சொல்லணும்னா, உதாரணத்துக்கு சமயத்தில் சென்னையில் பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை நடத்தணும். அந்த பஞ்சமி நிலை போராட்டத்தில் ஒரு 12 அமைப்புகள் கலந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலர் சண்முகத்தோலை தான் வந்து துவக்கி வச்சாங்க. அப்படி ஒரு இணைந்த ஒத்த சிந்தனை நபரோடு இணைந்து செயல்பட செயல் திட்டத்தை தான் தலித்து விடுதலையும் தொடர்ந்து முன்னெடுக்கும். திரு கருப்பையா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தோட சண்முகம் கூட ஒரு கருத்தை பதிவு செய்தார். அது நிறையா பேசு பொருட்களை உருவாக்கி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 21 சட்டமன்ற தேர்தலை போல் அல்ல, அதிமுக பாஜக உள்ளே வந்துடும் தான் திமுக தந்த இடங்களை நாங்கள் வாங்கிக்கிட்டோம், ஆனால் இந்த முறை அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதுக்கு முன்னதாக திருமாவளவன் கூட அதை பதிவு செய்திருக்கிறார். எல்லாமே காங்கிரஸ் கூட நிறைய பேர் அந்த கருத்துக்களை பதிவு செய்து வருவதை பார்க்குறோம். கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கும் தற்போது பெரிய பேசு பொருளாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் எப்படி இந்த கருத்துக்களை எப்படி பார்க்கலாம்? கடந்த தேர்தலை விட கூட்டணி கட்சிகள் தான் எங்களோட பலம் சொல்லுது திமுக. அப்போது இவர்கள் கேட்கும் இடங்களை கொடுப்பார்களா? கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் துணிந்து எங்களுக்கு இவ்வளோ இடம் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நோக்கி நகர்வார்களா திரு கருப்பையா? இல்லை, இப்போ நம்ம 2021 தேர்தலில் இப்போ இருந்தது விவாதங்கள் எழும்பலை. 6 சீட்டு 7 சீட்டுனாங்க, அமைதியாக போயிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து தேர்தலுக்கு 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் இருக்குது. இப்போயே இந்த விவாதங்கள் தொடங்கிடுச்சு. அதை தொடங்கி வச்ச ஒரு சண்முகம் தோழர் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு நீ சொன்ன முன்னாடியே அண்ணன் திருமா கூட அதை வந்து நிறைய இடங்களில் பேசிட்டார். நாங்கள் இந்த பழைய முறை மாதிரி இருக்க மாட்டோம், 8 இலக்கங்களில் தொகுதி கேட்போம், 20 தொகுதிக்கு மேலே கேட்போங்கிற விவாதத்தெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அண்ணன் சொல்கிற அந்த ஒரு விவாதத்தை நாங்கள் உடன்படுறோம். மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுல நாங்கள் பங்கு. ஆனால் மாநிலத்தில் இப்போ கூட்டாட்சி முறை வருவது அவசியமானது ஒன்றா இருக்குது. ஏன்னா மாநிலத்திலும் கூட்டாட்சிங்கிறது இப்போ இன்றைக்கி திமுக தலைமையில் இருந்தாலும் கூட சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் இணைஞ்சு தான் திமுக கூட்டணி இருக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை திமுக அப்படிங்கிறப்ப அந்த ஒற்றை தலைமை எடுக்கக்கூடிய முடிவு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதான். ஏன்னா பல இடங்களில் வீசிக்க கொடிமரத்தை தூக்கி எறிஞ்ச சம்பவத்தை பார்த்துருக்குறோம். மதுரையில் பெரிய குறுக்கீடு திரு கருப்பையா, 2006
மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா விமர்சிக்கப்பட்டு வந்த திமுக அரசு. ஆமாம், 96 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிகளில் தான் முழுக்க நகர்த்தினார் கருணாநிதி அவர்கள். அப்போ கூட இந்த குரல் எழும்பவில்லை. ஆனால் இப்போ திமுக தனித்து இருக்குது. கூட்டணி பலம் என்றால் கூட நாங்கள் தனித்து எங்கள் ஆட்சி அமைப்பதற்கான இடங்களை கவனமாக மெயின்டைன் பண்ணி போன்ற இடத்துல இருக்கும்போது தான் இந்த குரல்கள் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் கேட்குறேன். இல்லை அதான் 2026க்கும் 2006க்கும் 26க்கும் 20 ஆண்டு இடைவெளி இருக்குது. நான் அன்னைக்கு இருந்த காலல் சூழல் அரசியல் பின்னணி வேற, இன்னைக்கு வேறு வேறையாக இருக்குது, மாறி இருக்கு. இப்போ இந்த சூழலில் இது அவசியம் ஒன்றா தான் தலித் விடுதலைக்கும் பார்க்குது. கூட்டணி ஆட்சி அப்படி என்பது ரொம்ப அவசியமானது. அதில் திமுக சரியாக சொன்ன நிலைப்பாடை எடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின் எடுப்பார்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஸ்டாலின் அப்படி எடுக்கலைன்னா மீண்டும் அவர் ஒரு ஜனநாயகவாதியாக சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய நபராக இருக்க முடியாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் மாறும். அது சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, விசிகா கடைசியாக கூட அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க திருமாவளவன், நாங்கள் கேட்போம், கொடுக்கலன்னா கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிடுவோம். அவர் சொன்ன ஒரு கருத்து, மீண்டும் பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாது, மதவாதமோ சாதியவாதமோ நாங்கள் தூக்கி எறிவோம், அதனால நாங்கள் திமுக தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிறாரு. சரி, நாளைக்கு மதவாதம் சாதியவாதம் இல்லாத ஒரு கட்சி வந்தால் அண்ணன் போயிடுவாரானா நம்மளால் பதில் சொல்ல முடியல. திமுக விட்டு வெளியில் போயிடுவாரானா பதில் சொல்ல முடியல. அதனால் இப்போ இருக்க இந்த நெருக்கடி திமுகவுக்கு அவசியமானது. இதுதான் கூட்டணி கட்சிகளுடைய இது நெருக்கடியாக தான் நம்ம பார்க்கணும். நெருக்கடி தான் திமுக அப்படி தான் பார்க்கணும், புரிஞ்சுக்கலாமா? திமுக அப்படி தான் பார்க்கும். நம்ம இது அவசியம் தலித் விடுதலைக்கும் கருதுகிறது. இந்த முறை தான் ஒரு கூட்டணி தத்துவத்தையும் கூட்டணி ஆட்சி முறையை உருவாக்கும். இல்லைன்னா மீண்டும் திமுக ஒரு தனி இந்த தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சிகளும், திமுகவும் பயன்படுத்தணும், அதோட கூட்டணி கட்சிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சியும் அதை பயன்படுத்தினா தான் அவங்க பேசுகின்ற அந்த கூட்டணி ஆட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த முடியும். இல்லைன்னா நிச்சயமா இருக்காது. மீண்டும் ஒரு அந்த பக்கத்தில் பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியிலே இந்த குரல் வலுவாக ஒலிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அது. ஆனால் அதிமுக அது தொடர்பாக இந்த கருத்தும் தெரிவிக்கும் தான் இருக்காங்க. ஆனால் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதிமுக 2 பேருமே இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாங்க, அதில் 2 பேரும் ஒரே தத்துவத்தின் நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கு. இதுவரைக்கும் தமிழக அரசியல் களம் அப்படி இது கண்டிராத காட்சி தானே. இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. இனி அப்படி நகர்த்த முடியாது, நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். முடியாது என்பதை விட நடத்தக்கூடாதுங்கிறது. ஏன்னா உதாரணத்துக்கு ஆந்திராவில் 2 டெப்டி சிஎம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நான் நடத்த முடியாது. ஏன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை 2006 நிலவரப்படி தனியாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையும் வரக்கூடும், வரலாம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? அந்த சூழலில் அப்போ நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு இல்லைல்ல, கண்டிப்பாக இதை பண்ணாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அல்லவா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஆந்திரா போல் ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறத விட தோழமை கட்சிகளுக்கும் அந்த பங்கேற்பையும் அதிகாரத்தில் பங்கையும் கொடுத்தாங்கன்னா அது நல்ல ஒரு ஜனநாயக மாடலாகவும் முன்மாதிரி மாடலாகவும் இருக்கும். தமிழ்நாடு எத்தனையோ விஷயங்களில் முன்மாடல் நம்ம சொல்கிறோம். இந்திய லெவலில் முன்மாதிரி, பொருளாதாரத்தில், சமூக நீதியில், பல கல்வியில் பல விஷயங்கள் சொல்கிறோம். அதேமாதிரி அரசியல் தளத்திலையும் கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதிலையும் ஒரு முன்னணியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பை பார்க்குறோம். அது அவசியமாகவும் பார்க்குறோம், தேவையாகவும் பார்க்குறோம். ஆனால் இது அவசியம், தேவை, தந்துவிட வேண்டும் அல்லது தரலாம் என்ற இந்த அனுமானங்களை கடந்து ஆளும் அரசு எப்படி பார்க்கணும் புரிஞ்சுக்கலாம். இல்லை, ஆளும் அரசு நிச்சயம் அதை ஒத்துக்காது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னன்னா மேடையில் பேசுகிற ஒன்றும் செயல்பாட்டில் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணிங்கிற பேசுகிறப்ப எல்லாம் கூட்டணிங்கிறாங்க. அதே கூட்டணி தமிழ்நாட்டிலையும் யோசிக்கணும்ல, மாநில அதுலேயும் யோசிக்கணும்ல. இப்போ அங்கே வரையில் சென்ட்ரலில் எனக்கு ஆட்சியில் அதிகாரம், மந்திரி சபையில் அதிகாரம் நம்ம கேட்குற அதே திமுக மாநில அரசியலையும் கொடுக்கணுங்கிறது தான் வேண்டுகோளாக இருக்குது. அது தேவை இருக்கணுங்கிறது தான் நான் தலித் விடுதலைக்கு பார்க்குது. அது முரண்பாடே கிடையாது எங்களை பொறுத்தவரை. அதிமுக அதே நிலைப்பாடு தான் இருக்கிறதா புரிந்து கொள்ள முடியும். அதிமுக இதுவரைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கிற மாதிரி அவர் எப்போவுமே எடப்பாடி எங்கேயும் பேசுனது இல்லை. ஆனால் பிஜேபி சொல்லுது ஆட்சியில் அதிகாரம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன செய்ய போகிறாருன்னு. குறைந்தபட்சம் பிஜேபியாவது அதை வலுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நடக்குதோ நடக்கலையோ, அது எந்த விதமான நெருக்கடி உருவாகாதோ, ஆனால் அவங்க சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி அந்த அளவுக்கு சொல்ல மாட்டுது. சொல்கிறாங்க,
ஒரு இது ஒரு சீட்டை போட்டு வைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் கருத்து உருவாதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆள்ற எந்த மாநிலத்திலையும் அவங்களோட கூட்டணி மந்திரி சபை இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக காலி பண்ண மகாராஷ்டிராவில் இருந்தது அல்லவா? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ ஏன்னா அவங்க இப்போ தமிழ்நாட்டை திமுக காலி பண்ணணும், அதுக்கு என்ன வழி? சரி கூட்டணி ஆட்சி ஒரு முறை, நம்ம அதை பேசுவோம், ஆட்சியில் அதிகாரம் பங்கு அப்படிங்கிற பேசுவோன்னு பேசுகிறாங்களே தவிர யதார்த்த நிலையில் அப்படி இருக்காங்களேன்னா நிச்சயம் அப்படி பார்க்க முடியாது. இப்போது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தான் இந்த 26 தேர்தல் களம் இருக்கும் அப்படின்றது வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பாஜகவோட அல்லது பாஜகவோட எதிர்ப்பு நிலைப்பாடு தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றும் மாநில கோரிக்கைகளுக்காக போராட வேண்டிய நிலை தான் இருக்குது. கல்விக்கான நிதி தர மறுக்கிறாங்க. இப்படி எந்த நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் போது பரஸ்பர கருத்துக்கள் கேட்பதில்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடருது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் இதெல்லாம் முன் வச்சு அந்த பாஜக அதிமுக கூட்டணியை பேச வேண்டிய இடம் இருக்கா? இல்லை, இப்போ அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா அதிமுக இருக்கிறப்ப வந்து அந்த கல்வி நிதியை குறைக்கலை, அது உண்மைதான், அதை அவங்க நிறுத்தி வைக்கலை. ஏன்னா அப்போ வந்து இந்தியை வந்து கட்டாயப்படுத்தலை. இப்போ தான் இந்தியை கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கைங்கிறத வந்து அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ மும்மொழி கொள்கை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கலைங்கிற ஒன்றும், புதிய இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைங்கிற ஒன்று, அது ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கி வந்து இந்த கல்விக்கான நிதியை வந்து நிறுத்தி வைக்கிறதா நம்ம எல்லோரும் பார்க்க முடியுது. ஆனால் அது தவறான நீதிமன்றம் சொல்லிடுச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் மத்திய அரசு கொடுக்க மறுக்குது. அவங்க நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறாங்க. ஆனால் அதே ஒன்றிய அரசு தமிழ்நாடு தேர்தல் வரல ஆட்சியில் அதிக பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? அப்போ மாநில அரசு நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுருக்கணும், அவங்க செய்ய வேண்டிய வரி பணத்தை கொடுத்துருக்கணும், ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்கியிருக்கணும். பல நிதிகள் முரண்படுது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி, குஜராத்துக்கு ஒரு நிதி, கர்நாடகாவுக்கு ஒரு நிதி, நிச்சயம் வந்து நிதி ஒதுக்கீடு முரண்பாடு இருக்குது. அதில் நம்ம யாருக்கு எந்த மாற்று கருத்தில். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சமூக நீதியை இங்கே அளிக்கணும், திராவிட கட்சிகளை அளிக்கணும். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தப்பாக நினச்சக்கூடாது, ரொம்ப வருத்தமாக நம்ம பதிவு பண்ணுற விஷயங்கள் தான். பட்டாள் மக்கள் கட்சி கூட இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு ஒரு காரணம் பிஜேபி. அதே மாதிரி அதிமுக இன்றைக்கி சுக்குநூறு ஆனது காரணம் ஒரு காரணம் பிஜேபி. இப்போ பிஜேபி எங்கெல்லாம் தலை வைக்குதோ அங்கெல்லாம் அந்த கட்சியை அழிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. அந்த வேலையை தான் தமிழ்நாட்டில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கூட்டணியையும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை முன்வைக்கிறாங்க. அது எடுபடுமா, மக்கள் வாக்களிப்பாங்களாங்க 2027 நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு கருப்பையா, நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர். நேர்களே, மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.